வெளியே விடாதே, சமுதாயம் சீர்கேடு. ரொம்ப வருத்தமா இருக்கு. இவரெல்லாம் என் வீடியோஸ் பார்த்துட்டு இப்படி ஒரு மட்டமான கமெண்ட் பண்றதுல உண்மை வருத்தமா இருக்கு. வரேன் அதை சொல்லக்கூடாது, ஏன்னா மறந்துருச்சு. அதுக்கு முதல்ல தெரியாது, அதுக்கு முன்னாடி தெரியாது, இப்பதான் தெரியும். யார் நீ? ஹே மக்களே, திஸ் இஸ் அபிநயா. இது ஜி கிரீன் பிரசன்ட் சம்திங் சம்திங் வித் ஸ்டார்ஸ். சம்திங் வித் ஸ்டார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்க மணி சார் தான் வந்திருக்காரு. மீசை மணி, மதுரை மீசை மணி. மதுரை மீசை மணி வந்திருக்காரு நம்ம கூட பேசுறேன். இங்கே போனாலும் ஏன் அடமொழி நானே சொல்ல முடியாதுப்பா, தமிழ்ல பேசுமா, பூரா ஆங்கிலமா ஒன்றும் புரியல. அண்ணா நம்ம சேனல் ஜி கிரீன் பிரசன்ட் சம்திங் வித் ஸ்டார்ஸ். நம்ம இந்த சீரீஸ்ல வந்து பேசுவோம். இன்ஸ்டாகிராம் சம்திங்னா ஏதாவது பேசுறது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் வந்து குசு குசுன்னு பேசுறது. எஸ், சம்திங்னா ஏதாவது பேசுறது. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணது எப்போனே? அது கிட்டத்தட்ட ஒரு அந்த டிக்டாக் வந்து ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். அப்போல உங்களோட பேரு மீசை மணி தானா? உங்களோட ஃபுல் நேம் என்ன? முழு பேர்? சுப்பிரமணியன் மணின்னு மட்டும் வச்சுக்கிட்டீங்க. என்னுடைய ரசிகர்கள் கொடுத்த பேர் தான் மீசை மணி. ஒரு மீசை எடுத்த வீடியோ பண்ணியிருந்தேன். ரைட். அப்போ என்னுடைய மாப்பிள்ளை எங்கள் அக்கா பையன், அவன் பேர் மாஸ் மாறின்னு, அவன் இன்ஸ்டாவில் அவனும் பெரிய புகழாத்தான் இருக்காப்புல. ஓகே. அவன் இந்த மாமா எனக்கு ஒரு நல்ல பேராக வைரா பண்ணு தலைமணின்னு இருந்துச்சு. அது கொஞ்சம் அது நல்லா தெரிஞ்சு அந்த பேர். அப்புறம் மாமா மீசை வச்சிருக்க, நம்ம ஊர் மதுரை, அதனால மதுரை மீசை மணின்னு வச்சிருமாமான்னு சொல்லி அவன் எங்கள் அக்கா பையன் வச்ச பேர் தான் அந்த பேர். நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, அந்த டிக்டாக் பிளான் நாங்கள் ஆப் பண்ணாங்கல்ல, அப்போ 2 வருஷம் கேப்பில் விட்டேன். அந்த கேப்பு தான் எனக்கு பெரிய ஆப்பாகவே அமைஞ்சு. அதில் நான் சரியாக பயன்படுத்தி கரெக்டாக அந்த டிக்டாக் ஒன்று இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி கரெக்டாக வீடியோ பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் வேறு லெவலில் பெரிய லெவலில் ஆகிருப்பேன். நான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி ரீசனாக நம்ம வீடியோ நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. மக்கள் சப்போர்ட் நிறைய ஆதரவு இருக்கு. கிளப்பிக்கிட்டு இருக்கோம்ல. சரிண்ணே, நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல இப்போ ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட நோக்கம் என்ன? உங்களோட ரீல்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அது காமெடின்னு எடுத்துக்கலாமா, சினிமா போகணுன்றதா? புத்தனை கேள்விட்ட எப்படி போறது? ஒரு கேள்வி. இந்த நோக்கம் வந்து சினிமாவுக்கு போகணும். சினிமா தான் நம்மளுடைய முதல் குறிக்கோளாக தான். அதுக்காக தான் அந்த கடுமையாக பாடுபட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். மீசமணி எங்கே போனாலும் யாரும் எங்கன்னா போய் நின்றாலும், ஒரு டீக்கல்ல போய் நின்றாலும், அதாவது ஒரு சினிமா நடிகருக்கு என்ன மரியாதை கிடைக்கும், அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்குது. ஆமா, ஒரு நடிகர் வந்தானா வந்து செல்ஃபி எடுக்கிறாங்கல்ல, அப்போ என்கிட்ட வந்து செல்ஃபி எடுக்க, அதே எனக்கு பெரிய விஷயம் தானே. உங்களோட நோக்கம்ன்றது சினிமா போகணுன்றது. ஆமா, ஒரு அருமையான ஒரு நடிகரை தமிழ் சினிமா இழந்துகிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது உண்மைதான். கூடிய சீக்கிரத்தில் போயிடுவோம். எல்லா ஊர்ல இப்படி ஒரு 4 பேர் வந்து சேர்ந்துறானுங்க. உங்க ஊர்ல இருக்கிறானுங்களா? இருப்பானுங்க. நீங்க சினிமாக்கு போகணுன்ற ஆர்வம் சின்ன வயசுல இருந்து வந்ததா இல்ல இப்போ ரீசெண்டா வந்ததா? அதாவது எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக பாடுவாங்க. எங்கள் அம்மாவோட தம்பி பேர் வந்து அழகுநாதன். அழகுநாதன் தவுடன். அவர் பெரிய நாடக கலைஞர். அதனால கலை குடும்பம். என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். அதுதான் எனக்கு, நான் சினிமாவில் அலைஞ்சிற காலமெல்லாம் போச்சு. அதனுடைய வெறித்தனம், அதனுடைய தாக்கம் தான் இந்த மாதிரி ஒரு ஆப் வந்தோடனே டிக்டாக்கு, நம்ம இன்ஸ்டா, நம்மளுடைய நடிப்பு திறமை இதில் காமிக்கிறோம். வெறி, கோபம், கடுமையான கோபம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஒரு வருஷம் உங்க வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்றாங்க? உங்களோட ரீல்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? என்னுடைய ஒய்ஃபு பயங்கர சப்போர்ட். அவதான் எனக்கு கேமராமேன். இப்போ உங்களோட நடிப்பு திறமையை வெளிக்காட்டுற மாதிரி ஏதாவது சீன்ஸ் நடிச்சு காட்டுறீங்களா எங்களுக்காக? நம்ம ஜி கிரீன் ஆடியன்ஸ்க்காக ஒரு சினிமா டயலாக் பேசி காமிச்சிருங்க. இல்ல, உன்னை பத்தே பேசுறேன். சரி பேசுங்க, ஏதாவது பார்த்து பேசுங்க. எங்கேயாவது இல்ல, கேமரா பத்தே பேசிக்கிறேன். சரி பேசுங்க. என்னடா கல்லடிச்சும் போதையில்லை, பீரடிச்சும் கிக்கில்லை, கனவுல கண்ணை திறந்தா ஐயோ அப்பா. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். கல்லடிச்சும் போதையில்லை, பீரடிச்சும் கிக்கில்லை, கண்ணை மூடுனா கனவுல நீதானே, வேற யார் வருவா? ஆடியன்ஸும் சொல்லுவாங்க, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு. அம்மானை மட்டும் பத்தி பேசாத. இப்ப வாட்ஸ்அப் இமோஜிஸ்லாம் இருக்குல்ல, ரியாக்ஷன்ஸ், அந்த மாதிரி நீங்க அந்த இமோஜி மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணி காட்டணும். பண்ணிட்டா போச்சு. இன்னும் கோவமா? என்னங்க இது? சூப்பர்.
வந்து கமெண்ட் செஷன்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் மட்டும் எடுத்து பலூன் உள்ளே போட்டு வச்சுருக்குறோம். அந்த பலூனை உடச்சி நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிறத படித்து சொல்லணும். ஆட்டம் இருக்க நம்ம ஆடிடுவோம் அன்னைக்கு. நீங்கள் அவ்வளோலாம் பண்ண வேணாம், அந்த கமெண்ட்டை பார்த்து படிங்க, படிச்சுட்டு சொல்லுங்கள். இதையெல்லாம் வெளியே விடாதே, சமுதாயம் சீர்கேடு. காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவணா. என்ன அது? இது வந்து உங்கள் வீடியோஸ்க்கு கீழே உள்ள கமெண்ட். கமாண்டு எழுதுனது யாருன்னு தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்கு. ரொம்ப இவரெல்லாம் என் வீடியோஸ் பார்த்துட்டு இப்படி ஒரு மட்டமான கமாண்ட் பண்ணுறதுல உண்மை வருத்தமாக இருக்கு. நான் மக்களை மகிழ்விக்கும் கலைஞன். இவருக்கு வந்து ரசிக்க தெரியல நீ, அவ்வளோதான். ஓகே சூப்பர். நம்ம இதெல்லாம் இங்கிலீஷ்லாம் எனக்கு தெரியாது. நான் வச்சுக்கிறேன். நடிப்புன்னு வந்துட்டா தலைவன் இறங்கி செய்வான். நீங்க வந்து ஒரு சீன் நடிச்சு காட்டுங்க. ஓகே, ஒரு டயலாக் ஸ்டார் படத்துல ஒரு டயலாக் பண்ணிடுவான். இந்த மூஞ்சி வச்சு இப்ப நடிப்பேன் தானே கேட்ட, நடிப்போடா, நடிச்சு காட்டுவோம்டா, தமிழ்நாடே ஒரு நாள் கை தட்டும்டா. திருப்பி ஒரு அதில் வசனம் வரேன், அதை சொல்லக்கூடாது, ஏன்னா மறந்துருச்சு. இல்ல தெரியும், அப்படியே சொல்லுங்க. சினிமா திரைக்கு கிடைத்த தங்க மகன். அப்பா ஆனால் ஒரு படத்தோட நடிக்கலாமா? ஒரு படம் நடிச்சு அந்த படமும் வெளியே வராம இருக்கு. நான் எங்க தங்க மகன் சொல்லிருக்காரு. வருத்தம் அப்படியா? இது உண்மைக்குமே உங்க கமெண்ட்ஸ் எல்லா क्वेश्चनமே உங்க கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து எடுத்ததுதான். இப்ப புள்ள இருக்குதப்பா, இங்க ஒரு நல்லா ஜூம் பண்ணுப்பா. ரொம்ப நன்றி. இவருக்கு நான் நீங்களே இந்த கமெண்ட் இதை ஒய்பிட்ட போய் காமிச்சுக்கிறேன். இந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம். நான் அவ்வளோதான். ஆனந்தம்னா நான் வீடியோ போட்டு நீங்கள் ஆனந்தமாக இருக்கணும் மக்கள். ஆனால் என்ன ஆனந்தம் இருக்காரு, என்னன்னு தெரியலையே. சூறாவளியே உண்மையிலேயே ரொம்ப விட்டு அழுதுருவேன் பாயே. நடிப்பின் சிகரம், நடிப்பு புயல், சூறாவளி, தெய்வமே யாரா நீங்க, எங்கடா இருக்கீங்க? ஐயோ தெரிய வச்சது காரணம் நானு. ஆமா, நடிப்பின் சிகரமே நடிப்பு புயலே. பிக் பாஸ் போலையா? நான் எங்க போறது? பிக் பாஸ் போல வர்றாங்க, நீ ஏமா இப்படி உசுப்பேத்துறீங்க? நானே சும்மா தர்றேன், ஊர்ல 4 வீடியோ பண்ணிக்கிட்டு சும்மா தர்றேன். எங்க இருக்குன்னு இதில் விஜய் டிவி பாடுக்கிறீங்க. அப்படி கிடைச்சுனா உனக்கு தான் ஸ்வீட்டு. போனீங்கன்னா உங்களோட ஹவுஸ்மேட்ஸ்லாம் யார் யார் வரணும்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் ஹவுஸ்மேட்ஸ்னா இங்க உங்க கூட? என் கூடயா? சாதனா, விஜே குட்டிமா, சாவுல புளிய மக்கள் கொஞ்சம் சாவும்ல செத்த பையில. அப்புறம் காத்து கருப்புகளை, செஞ்சி முத்து, காப்பி ரேட்டா, அது என்னது பிபி டிஆர்பி எங்களை போட்டா தானங்க டிஆர்பி ஜல்லு டியறேன். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் ஏதோ ஒரு பாஸ் ஆரம்பிச்சு எங்களை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா பிக் பாஸை வந்து நான் தூக்கி உட்கார வச்சு நாங்கள் அதில் போயிடுவோம். ஆமாம்மா, ரொம்ப பிடிக்கும். கோட் படம் பாத்தீங்களா? ஆமா, அதில் ஒரு சாங் ஜங்கு 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 ஜங்குன்னு ஆடி இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட் விளையாடுவீங்க நம்ம ஊர்ல? பயங்கரமான. நீ அடிச்சா களி 8 6 பால் தான், நான் 16 6 அடிச்சுக்கிட்டு. என்ன 6 பால்? சூப்பர். 6 பால் 9 பால் போட்டா அடிக்க வேண்டியது. கோட் நல்லா இருக்கு. கோட்ல நடிச்சேன்னு சொல்லி ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. அதுல வாய்ப்பு வந்துச்சு, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நடிச்சேன் அப்படி சொல்லியிருந்தீங்க. நடிச்சேன்னு சொன்னேன், மிஸ் ஆயிடுச்சு. இல்லை நடிச்சேன், கட் பண்ணிட்டாங்க சீனை. நான் பார்த்துட்டேன். எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? செட்டுக்குள்ள அங்க சார் அங்க இருந்தாரு, நான் இங்க இருந்து பார்த்தேன். என்னப்பா இந்த வீடியோஸ் இவங்க சொன்னதுக்காக நீ பார்த்து நீ இன்டர்வியூ எடுக்கிறீங்க. ஆமா. அப்ப அதுக்கு முதல்ல எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அப்ப இப்பதான் தெரியும். இப்பதான் தெரியும். ஒரு 1 வீக் உங்ககிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முதல்ல தெரியாது. அதுக்கு முன்னாடி தெரியாது. இப்பதான் தெரியும். இப்பதான் தெரியும். யார் நீ? எப்படி இருந்துச்சு நம்மகிட்ட இந்த இன்டர்வியூ? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இத்தனை இன்டர்வியூ போயிருக்கீங்க. சூப்பரா, நிறைய சேனலுக்கு போயிருக்கேன். இது நம்ம ஊர் மதுரையில இருக்க சேனல். நம்ம சப்போர்ட் பண்ண, யார் சப்போர்ட் பண்றது? மதுரை மியூசியம் சார்பாகவும் என்னுடைய ரசிகர்கள் சார்பாகவும் உங்க சேனலுக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க சார்பிலே ரொம்ப நன்றி. அதுவரை திஸ் இஸ் அபிநயா சைனிங் ஆஃப். இது ஜி கிரீன் பிரசன்ட் சம்திங் சம்திங் வித் ஸ்டார்ஸ். பாய்.